வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 53. உபாத்தியாயன் அபாயத்தில். அன்று ராகுலன் மிகுந்த கலவரத்துடனும் குழப்பத்துடனும் உள்ளே நுழைந்தான். நுழைந்தவன் நேராக கூடத்துக்கு சென்று மற்ற சதிகாரர்களோடு கலந்து உட்காரவில்லை. கூடத்துக்கும் வாயிலுக்கும் இடையே இருந்த பெரிய கதவை ஜாக்கிரதையாக சாத்தி அதன் இரும்பு தாழ்பாள்களையும் இறுக அடைத்தான். பிறகு பல்தேவை அவசரமாக கூப்பிட்டு, பல்தேவ், இந்த கதவை உட்புறம் பூட்டுவதற்கு பெரிய பூட்டு ஒன்றும் சாவி ஒன்றும் கொண்டு வா என்று உத்தரவிட்டான். கூடத்திலிருந்த அத்தனை சதிகாரர்களுக்கும் அவன் போக்கு புரியாத புதிராகவே இருந்தது. ராகுலன் இவ்வளவு தடபுடலை எதற்காக செய்கிறான் என்பதை நிர்ணயிக்க ரகுவீர மகாபிரபுவால் கூட முடியவில்லை. சித்ரா தேவியும் ராகுலன் பதட்டத்துக்கு காரணத்தை அறிய முடியாமல் அதற்கு விளக்கம் ஏதாவது தென்படுமா என்று உபாத்தியாயன் முகத்தை கவனித்தாள். உபாத்தியாயன் முகம் சிலைக்கு சமானமாய் இருந்தது. ஆனால் அவன் இதழ்களில் மட்டும் சற்று புன்முறுவல் ஓடியிருந்தது. ராகுலன் பதட்டத்துக்கு காரணம் சரியாக தெரியாத போனாலும் அவன் ஏதோ அபாய செய்தியை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டனர். மந்த புத்தியுள்ள மாப்பிள்ளை பல்தேவ் கூட அதை புரிந்து கொண்டான். ஆகவே சீக்கிரம் உள் சென்று பெரிய இரும்பு பூட்டையும் சாவியையும் கொண்டு வந்து ராகுலனிடம் கொடுத்ததன்றி அதை கதவில் பூட்டவும் உதவினான். ராகுலன் பூட்டை பூட்டியதும் சாவியை மடியில் வெகு ஜாக்கிரதையாக சொருகி கொண்டு பல்தேவுடன் கூடத்து நடு பிரதேசத்துக்கு வந்தான். அங்கு பல்தேவை மட்டும் உட்காரும்படி சைகை செய்து தான் நின்று கொண்டு ஒவ்வொருவர் முகத்தையும் ஊன்றி கவனித்தான். பிறகு வந்திருந்தவர்களை எண்ணி பார்த்தான். இன்று சதியில் சேர்ந்திருக்கும் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். அதுவரையில் க்ஷேமம் என்று மெல்ல ராகுலன் ஆரம்பித்தான். மற்றவர்கள் யாரும் பதில் பேசாதிருக்கவே ராகுலனே தொடர்ந்து விஷயத்தை சொன்னான். என்னுடைய நடத்தை இன்று உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் நடந்திருக்கும் விஷயம் விபரீதமானது. அதனால்தான் எச்சரிக்கையாக கதவை பூட்டிக் கொண்டேன். இங்கு நமக்குள் தோரமானாவின் ஒற்றன் ஒருவன் இருக்கிறான். நம் அனைவர் கழுத்துக்கும் அவன் கயிற்றை தயார் செய்து விட்டான். முதலில் அவன் யார் என்பதை கண்டுபிடிக்கும் வரை இந்த கூட்டத்தை விட்டு யாரும் வெளியில் செல்ல முடியாது என்றான் ராகுலன். அவன் பேசிய போது அவன் கைகள் நடுங்கின. பேச்சிலும் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஒற்றன் இருக்கிறான் என்பதற்கு என்ன ருசி இருக்கிறது என்று ரகுவீர மகாபிரபு கேட்டார். ராகுலன் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து நமக்குள் ஒரு ஒற்றன் இருக்கிறான் என்று பொதுப்படையாக சொன்னது நரசிம்ம மகாபிரபுவுக்கு கூட பிடிக்கவில்லை. ஆகையால் அவர் குரலில் சற்று கோபமும் கலந்திருந்தது. தகுந்த ருசுவுடன் தான் வந்திருக்கிறேன். உதாரணமாக சித்ரா தேவியின் தம்பி இருக்கும் விலாசம் இங்கிருப்பவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த விலாசம் தோரமானாவுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. அந்த விலாசத்தின் வீட்டிற்கு 4 நாள் முன்பாக தோரமானாவின் வீரர்கள் விஜயம் செய்து அவனை கைது செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் என சொல்லிக்கொண்டு போன ராகுலனின் வார்த்தைகளை சித்ரா தேவியின் கவலை நிரம்பிய கேள்வியொன்று தடுத்தது. தம்பி சிறைப்பட்டு விட்டானா என்று கேட்டாள் சித்ரா. இல்லை, அவனை பிடித்த நல்ல காலம் தோரமானாவின் வீரர்கள் வருவதற்குள் அரை ஜாமத்திற்கு முன்பாக அவன் அந்த வீட்டிலிருந்து கிளம்பி போய்விட்டான் என்றான் ராகுலன். கவலை நீங்கியதற்கு அடையாளமாக பெருமூச்சு ஒன்று சித்ரா தேவியிடமிருந்து வெளிவந்தது. மற்றவர்களுக்கு அந்த நிம்மதி ஏற்படவில்லை. ஆகவே நரசிம்ம மகாபிரபு ராகுலனை நோக்கி, தங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியது யார் என்று கேட்டார். பிரபு, மன்னிக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் நான் எந்த தகவலையும் வெளியிட தயாராயில்லை. காரணத்தை நான் விவரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றான் ராகுலன். ராகுலன் அதை சொன்னபோது அசம்பாவிதமாக யாரோ சிரித்தார்கள். யார் சிரித்தது என்று அதட்டலாக கேட்டான் ராகுலன். நான் தான் என்ற சொற்கள் உபாத்தியாயனிடமிருந்து கிளம்பின. அத்தனை பேர் கண்களும் அவன் மீது கோபாவேசத்துடன் திரும்பின. இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சித்ரா தேவியே கடுமையான குரலில் கேட்டார். சின்ன விஷயத்தை பிரமாதப்படுத்துகிறோமே என்பதற்காக சிரித்தேன். தவிர இது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே. அதை பற்றி எப்பொழுது யோசித்து இவ்வளவு கலவரப்படுவானேன் என்றான் அஜிச்சந்திரன். அவன் பேச்சும் அலட்சியமாக அவன் மஞ்சத்தில் சாய்ந்து கால்களை நீட்டி உட்கார்ந்திருந்ததும் மற்றவர் கோபத்தை இன்னும் அதிகமாக கிளறிவிட்டது. எது ஏற்கனவே தெரிந்த விஷயம் என்று கேட்டான் வில்லவர்களில் ஒருவன். நமக்குள் தோரமானாவின் ஒற்றன் ஒருவன் இருக்கிறான் என்பது. இதை பற்றி நான் போன வாரமே உங்களுக்கு எச்சரித்தேன். நீங்கள் கேட்கவில்லை. சித்ராவின் தம்பி எழுதிய கடிதத்தை இங்கு படிக்க வேண்டாம் என்று சொன்னேன். அதற்கும் திறமைசாலிகளான நீங்கள் செவி சாய்க்கவில்லை. கடைசியாக அவன் விலாசத்தையாவது பகிரங்கமாக படிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ராஜதந்திரிகளான நீங்கள் அதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. உங்கள் பிடிவாதத்தால் கடிதத்தை பகிரங்கமாகவே படிக்க செய்தீர்கள். சித்ராவின் தம்பி தலை தப்பியது தம்பிரான் புண்ணியமாயிற்று என்று விளக்கினான் உபாத்தியாயன். நமக்குள் ஒற்றன் இருக்கிறான் என்பதை ஒரு வாரத்திற்கு முன்பே எப்படி உங்களால் ஊகிக்க முடிந்தது என்று பல்தேவ் இறைந்து கேட்டான். அவன் முகத்தில் பயமும் கோபமும் கலந்து தாண்டவமாடின. சரித்திரத்தை சரியாக படித்திருப்பவர்களுக்கு இதொரு கஷ்டமில்லை. சரித்திரத்தில் எந்த சதியை பார்த்தாலும் அதில் எதிராளியின் ஒற்றன் ஒருவன் கலந்தே நிற்பான். சரித்திரம் திடீரென இந்த சதி விஷயத்தில் மட்டும் எப்படி மாறுபட்டு விடும்
என்று பதில் கூறினான் உபாத்தியாயன். பல்தேவ் ஆசனத்தை விட்டு எழுந்தான். உபாத்தியாயரே, இந்த சாமர்த்திய வார்த்தைகள் வேண்டாம். சரியாக பதில் சொல்லும். இங்கு ஒற்றன் இருக்கும் விஷயம் உமக்கு எப்படி தெரியும் என்று பல குரல்கள் எழுந்தன. அந்த கேள்விக்கு அஜித் சந்திரன் பதில் கூறவில்லை. எனக்கு எப்படி தெரியும் என்பதை விட யார் ஒற்றன் என்பதை கண்டுபிடிப்பது அவசியமல்லவா என்று கேட்டான் அஜித் சந்திரன். இந்த கேள்வியை கேட்டதும் எல்லோர் ஆத்திரமும் அதிகமாகிவிட்டது. அவசியம்தான் உபாத்தியாயரே, கண்டுபிடிப்பது கஷ்டமல்ல என்றான் பல்தேவ். அப்படியானால் யார் அந்த ஒற்றன் என்று ரகுவீரர் கேள்வி கேட்டார். இதை நான் வாய்விட்டு சொல்ல வேண்டுமா? நமக்குள் யார் தோரமானாவிடம் நெருங்கி நிற்பது, யார் தோரமானாவிடம் சேவை செய்வது என்று கூறி அஜித் சந்திரனை நோக்கினான் பல்தேவ். அவனைத் தொடர்ந்து அனைவர் கண்களும் அஜித் சந்திரன் மீது சந்தேகத்துடன் திரும்பின. இல்லை, உபாத்தியாயர் வேவுக்காரர் அல்ல, ஒரு நாளும் இருக்க முடியாது என்று கூறினாள் சித்ரா. ராகுலனின் பதில் மிக கடுமையாக கிளம்பியது. ஏன், அவன் உன் காதலன் என்பதால் பரிந்து பேசுகிறாயா? ஆம், என் காதலன் என் தம்பி எதற்காக ஒழிக்க முற்பட வேண்டும் என்று கேட்டாள் சித்ராதேவியும் பதிலுக்கு. இந்த கேள்வி பல்தேவுக்கு ஆத்திரமூட்டவே, வீணாக இந்த பெண்ணின் பேச்சை கேட்டு அவனை தப்ப விடாதீர்கள். உபாத்தியாயரை இந்த இடத்திலிருந்து உயிருடன் வெளியில் விட்டால் நாளைக்கே நாம் அனைவரும் தூக்கில் தொங்கலாடுவோம். இவனை இப்பொழுதே ஒழித்து கட்டுங்கள் என்று இறைந்தான். கிளி பிடித்த அந்த கூட்டத்திலிருந்த அனைவரும் தங்கள் இடையிலிருந்த உடைவாட்களை உருவினார்கள். சித்ராதேவி, வேண்டாம் வேண்டாம், இவரை கொல்ல வேண்டாம் என்று கூவினாள். உயிருக்கு பயந்து நின்ற அந்த சதிகாரர்கள் காதில் அவள் சொல்வது எதுவும் விழவில்லை. அவனை கொல்லுங்கள், ஏன் நிற்கிறீர்கள் என்று ராகுலனும் கூவினான். பல கத்திகள் அஜித் சந்திரனுக்காக எழும்பின. அடுத்த வினாடி அஜித் சந்திரன் பிராணன் போகப் போகிறது என்ற பயத்தால் என்றும் கதறி அறியாத சித்ராதேவி முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு ஓவென கதறிவிட்டாள்.